அரசியலமைப்பு சட்டமே உயர்ந்தது அப்படின்னு ஆர்எஸ்எஸ்ஸிற்கு, மோடிக்கு, அமித்ஷாவிற்கு பகிரங்கமாகவே எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய பிஆர் கவாய் அவர்கள். கடந்த வாரம் அவருக்கு பதவியேற்பு நிகழ்வு நடந்தது. அதன் பிறகு மராட்டிய கோவா பார் கவுன்சில் ஏற்பாடு செய்திருந்த ஒரு நிகழ்வில் அவர் பங்கெடுக்கிறார். அந்த நிகழ்வில் தான் அவர் பேசுகிறார். அவர் என்ன பேசியிருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அவர் சொல்கிறாரு, நமது நாடு பலமடைந்தது மட்டுமின்றி சமூக பொருளாதார துறைகளிலும் வளர்ச்சியடைந்து வருகிறது. நீதித்துறையோ நிர்வாகத்துறையோ நாடாளுமன்றமோ உயர்ந்தது அல்ல, நாட்டின் அரசியலமைப்பு சட்டமே உயர்ந்தது. மேலும் இந்த 3 தூண்களும் அரசியலமைப்பின்படி செயல்பட வேண்டும். நாட்டின் அடிப்படை அமைப்பு வலுவாக இருக்கிறது. அரசியலமைப்பின் 3 தூண்களும் சமமாக இருக்கிறது. அரசியலமைப்பின் அனைத்து உறுப்புகளும் ஒன்றுக்கொன்று உரிய மரியாதை அளித்து பரஸ்பரம் ஒத்துழைக்க வேண்டும் என்று பிஆர் கவாய் சொல்கிறார். ஏன் பிஆர் கவாய் அப்படி சொல்கிறார்? அதற்கு காரணம் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஆர்.என். ரவி இல்லையா, தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றிய மசோதாக்களை எத்தனை வருடமாக கிடப்பில் போட்டிருக்கிறார். இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்திற்கு சென்றது திராவிட முன்னேற்ற கழகம். அங்கே ஆர்.என். ரவிக்கு மிகப்பெரிய அளவில் எச்சரிக்கை மணி அடிக்கப்பட்டது. உடனடியாக என்ன செய்தது? ஆர்எஸ்எஸ் பதறி போச்சுது. ஏன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டம் என்ன? இந்தியா சுதந்திரம் அடைந்த போது மூவர்ண கொடி பட்டொளி வீசி பறந்தபோது நாக்பூரில் என்ன கொடி பறந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் தானே? நான் சொல்லவா வேணும்? இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு மாற்றாக அவர்கள் எதை முன்வைக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் தானே? இந்திய அரசியலமைப்பு சட்டமும் பிஆர் அம்பேத்கர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட போது ஆர்எஸ்எஸ்காரர்கள் என்ன செய்தார்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் தானே? இதெல்லாம் நமக்கு இருக்கும். அப்போ அதனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த முழு சிஸ்டத்தையும் அப்படியே மாற்றணும் இல்லையா? பார்ப்பனிய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய ஹிந்துத்துவ ராஷ்டிரம் என்று சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய கனவை நிலைநாட்டுவதற்கான எல்லா வேலையும், அதை நோக்கி நகர்த்துவதற்கான எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்காங்க. அதற்கு பல்வேறு விஷயங்கள் இடைஞ்சலாக இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமானது தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகம் மாநில உரிமைகள் தொடர்பான விஷயங்களில் ஆர்எஸ்எஸ் எப்படி கவர்னர்களை வைத்து அல்லது அவர்களுடைய அதிகார அமைப்புகளை வைத்து விளையாடி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் வழியாக இந்திய மக்களுக்கு தோலுரித்து காட்டியிருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இன்றைக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி சொல்கிறார், நாடாளுமன்றமோ அல்லது நீதித்துறையோ அல்ல, மாறாக நாட்டின் அரசியலமைப்பு சட்டமே உயர்ந்தது அப்படின்னு பதிலடி கொடுத்துட்டார். இது தொடர்பாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பல்வேறு பாராளுமன்ற உறுப்பினர்கள், பாஜகவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கவர்னருக்கு எதிராக, குடியரசுத் தலைவருக்கு எதிராக உச்சநீதிமன்றம் 3 மாதத்தில் நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும்னு சொன்னபோது கொதித்தெழுந்தார்கள். அடுத்ததாக யார்? துணை குடியரசுத் தலைவரோட